வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது. இது ஒரு பொதுவான வாசிப்பு, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான செய்தி எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி. வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதனால் குரூப் 1 நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பாருங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரி, இங்கே டெரோ இருக்கிறாங்க, நம்ம அவங்கள ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு 2 ஆரக்கிள் அவர்களும் உங்களுக்காக ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க. நம்ம ஷஃபிள் பண்ணி எடுப்போம். இப்போ நம்ம டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுப்போம். குரூப் 1, உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது அப்படிங்கிறதுல முதல் செய்தி, இரண்டாவது செய்தி பார்ப்போங்க. முதல் செய்தி அவங்க என்ன சொல்கிறாங்க. 10 of Swords வந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய ஆன்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 10 of Swords உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த பாடங்கள் என்ன அப்படின்னா, நீ ஆசைப்பட்டு போன விஷயங்களும், நீ நம்பின விஷயங்கள், நம்பின சில நபர்கள், அவர்களால் உங்களுக்கு துரோகங்களும் வலி வேதனைகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுடைய ஆன்மா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அத்தியாயம் உள்ள உங்களுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓவர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 10 of Swords அப்படிங்கிறது ஒரு முடிவு. இதை நீ திரும்பி பார்க்கக்கூடாது. இதிலிருந்து என்ன வந்ததோ, என்ன நீ கற்றுக்கிட்டியோ, அந்த அனுபவத்தை எல்லாமே நீ எடுத்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போயிரு. ஏன்னா அங்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கம் இருக்கலாம், நல்ல வாய்ப்புகள் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதேனும் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, அல்லது வெளியூருக்கு போகிறீங்க, படிப்பு என்ன இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கிட்டு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்களா, வாட் எவர் தட் ஹஸ் ஹேப்பன்ட், எது என்னவோ நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, அடி வாங்கினதெல்லாம் ஓகே, எல்லாமே இருக்குது. நீயும் மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, நீ ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அது நீ கற்றுக்க வேண்டியது ஒரு பாடம். அது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சில விஷயங்கள் தான். ஆனால் அது எல்லாமே முடிந்து விட்டது. ஏன்னா 10 of Swords இஸ் ஆல் அபவுட் ஒரு முடிவு. இரண்டாவது செய்தி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். Queen of Wands. அதே தாங்க, அப்போ நான் முன்னாடியே சொன்னது போல், இந்த முடிவுக்கு பிறகு குவீன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது, நீங்கள் இப்பொழுது உங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு வரீங்க, மற்றவர்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க. அதைத்தான் இந்த ஆன்மா உங்களுக்கு சொல்ல முயல்கிறார்கள் அப்படின்னா, மற்றவர்களுக்காக பாவம் பார்த்து நீ பண்ணதுனால நீ தான் துரோகம் அடைஞ்சிருக்க, வலி வேதனைகள் இருந்திருக்கு. இந்த முறை நீ ஒன்றை கவனி. உனக்கு என்ன தேவை, உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. உனக்கு என்ன பிடிக்கும் அதை நீ செய்யி, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, அதுக்கு முக்கியத்துவத்தை கொடு அப்படிங்கிறது குவீன் ஆஃப் வான்ஸ். இரண்டாவது செய்தி இந்த குவீன் ஆஃப் வான்ஸ் என்னன்னா, நீங்கள் இப்போ ஏதாவது திட்டங்களில் இருக்கிறீங்க, உங்களுடைய விருப்பங்கள் இதுதான், நான் இந்த மாதிரி விருப்பப்படுறேன், நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு நர்ஸ் ஆகணும், நான் ஒரு நல்ல ஓவியர், எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்டாக ஆகணும், என்ன இருந்தாலும் சரி அதை நீ எடுத்து படி. இல்லை நீ ஏதாவது ஒன்று தொடங்கணும்னு நீ விருப்பப்படுறியா, அதை எடுத்து இப்போ செய். ஏன்னா இப்போ நல்ல காலம். குவீன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது, நீங்கள் இப்போ ஏதாவது செய்யணும்னு முடிவெடுத்தாலும் சரி, கற்றுக்கணும்னு இருந்தாலும் சரி, அது இப்போ உங்களால் கற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ உங்ககிட்ட இருக்குது. இது முழுக்க முழுக்க நேர்மறையான ஒரு வாசிப்பு தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஆன்மா என்ன சொல்கிறாங்கன்னா, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, திரும்பி பார்க்காத, அதெல்லாம் ஒரு அனுபவமாக வச்சுக்க. குவீன் ஆஃப் வான்ஸ், உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து, உன் மேலே கவனம் செலுத்து, நீ என்ன ஆரம்பிக்கணுமோ படிக்கணுமோ அதில் கவனம் செலுத்து.
அதை என்ன தொடங்க போற, அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க போற, அந்த முக்கியத்துவத்தை கொடு. குவீன் ஆஃப் வான்ஸும் வந்து என்ன ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்போ என்ன செஞ்சாலும் சரி, உன்னால சீக்கிரமா எதையுமே கத்துக்கக்கூடிய தன்மையும் பலமும் பவர் சக்தி உன்கிட்ட இருக்கு. அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது எதுலேயுமே ஒத்து போகிற விஷயம், எதையுமே உனக்கு இப்போ ஒத்து போகும். ஸோ உனக்கு விருப்பம் என்ன, உன் ஆசை என்ன, அதை நீ முன் எடுத்து வையே, பயப்படாத அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குவீன் ஆஃப் வான்ஸ் வந்து ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப மென்மையானவங்க, பணிவானவங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி துரோகங்கள் நடக்கும். பரவாயில்ல, போயிட்டு போகுது நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு துரோகங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஆன்மா வந்து இந்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது? இவர்களுக்கு இன்னும் ஒரு செய்தி நம்ம எடுக்க போகிறோம். ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க, பார்ப்போம். அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகளை நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, உங்களுக்கு இங்கே 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க. அதே தாங்க, அப்போ நான் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ அந்த ஒரு என்ன சொல்கிறது, தி அடாப்டபிலிட்டி. இப்போ வந்து நீ என்ன ஒத்து போகணும்னு நினைக்கிறோம், இப்போ அதுவும் ஒத்து போகுது. எது நீ கற்றுக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே இப்போ அனைத்தும் ஒத்து போகும், கை கூடும். ஸோ நடந்ததை நினச்சி வருத்தப்படாத, நடந்ததை நினச்சி வந்து கவலைப்படாத. உன்னுடைய மனசு ரொம்ப இளகிய மனசு. அதுவும் உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லேயும் வந்திருக்கிறாங்க. ரொம்ப மென்மையானவங்க, பணிவானவங்க, எது இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது. பரவாயில்ல, அவங்களுக்கு செய்வோம், பாவம் பார்த்து பண்ணுறது. ஆனால் நிறையா துரோகங்கள் தான், உங்களுக்கு தான் வலி. ஆனால் இப்பொழுது உங்கள் மீது கவனம் செலுத்துறதும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதும், தன்னை இன்னும் எப்படி கவனமாக பார்த்துக்கலாம், நம்மளை இன்னும் எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படிங்கிற முக்கியத்துவம் கொடுக்கறதும், நீங்கள் இப்போ ஏதாவது விஷயத்தை தொடங்க போகிறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்களா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏதாவது கற்றுக்க போகிறீங்கனாலும் அதுவும் இப்போ அழகாக ஒத்து வரும், ஒத்து போகும். அதான் இந்த 2 ஆஃப் கப்ஸ். ஸோ சம்திங் இஸ் கம்மிங் டுகெதர். இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இது, அது எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே அமையும் அப்படிங்கிறது குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுடைய ஆன்மா சொல்கிறாங்க. 2 ஆஃப் கப்ஸ் வந்து தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேங்க. ஏதேனும் நீங்கள் வந்து உறவு ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, இங்கிட்டு உங்களுக்கு வந்து நல்லபடியாக நீங்கள் உங்களை கவனித்து, உங்களை பராமரித்து, உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி ஆரோக்கியமாக கொண்டுட்டு போகும் பொழுது, அங்கே உங்களுக்குன்னு வர வேண்டியவங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த நபரோடு நீங்கள் எல்லாமே கைகூடும். அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒற்றுமை, கம்பேட்டிபிலிட்டி, எப்படி பொருத்தம், மன்னிக்கணும், கம்பேட்டிபிலிட்டி, பொருத்தம். அந்த பொருத்தமும் உனக்கு நல்லபடியாகவே உனக்கு இங்கே அமையும். ஏதேனும் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு நல்லபடியாகவே கைகூடும். இது ஒரு வகையான வந்து உங்கள் ஆன்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சமே இஸ் கிவிங் யூ ஒரு வாய்ப்பு, an எக்ஸ்சேஞ்ச். பரவாயில்ல, கஷ்டத்தை என்கிட்ட கொடு, நல்லதை நான் உனக்கு தரேன். ஸோ 2 ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல் அபவுட் an எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், விட்டு கொடுத்து போகிறது. அந்த மாதிரியான ஒரு மென்மையான ஒரு ரீடிங்காக என்னால் உணர முடியுதுங்க. ரொம்ப அருமையான ஒரு வாசிப்பு குரூப் 1. கடைசியாக நம்ம வந்து ஆரக்கிள் செய்திகள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது? உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது? நம்ம ஒரு கார்ட் தானே, ஓகே, மன்னிக்கணும், ஒரு கார்ட் நம்ம எடுத்திருக்கோம், ஒரு செய்தி. கடைசியாக நம்ம இன்னொரு ஆரக்களையும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துருவோங்க. உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது? குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது? வந்திருக்கிறாங்க 2 செய்திகளும் இங்கே வந்திருக்கிறாங்கங்க. நம்ம இவங்களை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இவங்க your life is a canvas, ஆர்டிஸ்ட், மேனிஃபெஸ்டேஷன், கிரியேட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி. அடேங்கப்பா, நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நீங்கள் வந்து இப்போது ஒரு ஆர்டிஸ்டாக ஆக போகிறீங்க, அல்லது டாக்டர் ஆக போகிறீங்க, டென்டிஸ்டாக ஆக போகிறீங்க, நர்ஸாக ஆக போகிறீங்க. ஆர்டிஸ்ட், அதாவது உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் அழகாக உருவாக்குவீர்கள். நடந்ததெல்லாம் நினச்சி கவலைப்படாத. நீங்கள் வந்து பாவம் பார்த்து நிறைய பேருக்கு பண்ணியிருப்பீங்க. நான் இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு தான் அந்த செய்தியை சொல்கிறேன். பாவங்க, அதனால தான் நான் செஞ்சேன், கடைசியில் எனக்கே அது மறுபடியும் அடி மேலே அடி விழுந்துருச்சு.
பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நீங்கள் இப்போ நினச்சதை நிறைவேற்றலாம், அது அனைத்தும் கைகூடும். நம்பிக்கையோடு இருங்க குரூப் 1. கடைசி ஆரக்கிள் ஃபாக் இன் த ரோட். ஃபாக் இன் த ரோட் அப்படின்னு சொல்லும் பொழுது போகிற பாதை நேரு பாதைகள் இருக்காது, வளைவு சுளைவுகள் இருக்கும், சவால் இருக்கும். அது எல்லாத்தையுமே உங்களால் சாதிக்க முடியும். எவ்வளவோ வழியை அனுபவிச்சிட்டீங்க, எவ்வளவு சவால் இருந்தான்னா எதையும் உங்களால் சாதிக்க முடியும். அதையும் அந்த சவால் போகிற பாதையில் சவால்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் தாண்டி உங்களால் வர முடியும் அப்படிங்கிறது ஃபாக் இன் த ரோட் அண்ட் யுவர் லைஃப் இஸ் அ கேன்வஸ். அது அனைத்தும் உங்களால் உருவாக்க முடியும். ஸோ அதனால இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஃபாக் இன் த ரோட் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னதான் வளைவுகள் இருந்தாலும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நல்லபடியாகவே நீங்கள் சேர்ந்துருவீங்க. ஆரோக்கியமாக இருக்குது வாசிப்பு. வாழ்த்துக்கள் குரூப் 1. இது ஒரு பொதுவான வாசிப்புங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 2. நீங்கள் குரூப் 2 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ குரூப் 2 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கிள், 2 ஆரக்கிள் இருக்கிறாங்க, அவர்களும் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க. நம்ம டெரோவை ஷஃபிள் பண்ணிடுவோம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது? உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது? குரூப் 2. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது? 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. நம்ம இன்னும் ஒரு செய்தி பிறகு எடுப்போம், அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகள். முதல் செய்தி உங்களுக்கு 3 of cups. பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குங்க. 3 of cups அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டம். பார்க்காதவர்கள் எல்லாமே ரொம்ப நாள் ஆச்சுல நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் சந்திச்சு, அதனால நம்ம அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன பார்ட்டி, ஒரு செலிப்ரேஷன், அது ஒரு செய்தி. 2வது, நீங்கள் இப்போ எதுலையாவது அங்கீகாரம் கிடைச்சிருக்கோம், பாராட்டு கிடைச்சிருக்கோம், ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கோம், சம்பள உயர்வு ஏதேனும் கிடைச்சிருக்கோம். அதனால நீங்கள் மற்றவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு குடும்பத்தாரோ உறவினர்களோ நண்பர்களோ அந்த மாதிரி உள்ளவர்களை நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட் வைக்கிற மாதிரி, அந்த மாதிரியும் இங்கே சொல்கிறாங்க. இப்போ 3 of cups நண்பர்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியமாக இணைவது அப்படிங்கிறது தான் இந்த 3 of cups சொல்கிறாங்க. இது எல்லாம் ஒரு செய்தி. குரூப் 2 கடைசி ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் சொல்கிறபடி தெரியல, குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. 3 of cups அப்படிங்கும் பொழுது யாராவது நீங்கள் ரொம்ப பழகிருப்பீங்க, நட்பு ரீதியாகவே இருக்கட்டும் அல்லது காதல் ரீதியாக உறவு ரீதியாகவே இருக்கட்டும், அவர்களோட நீங்கள் நல்லா பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்க. அதன் பிறகு இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, பிரிஞ்சு போயிருப்பீங்க. இப்பொழுது அவர்கள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கைக்கு வராங்க. ஆனால் வரும்பொழுது எப்படி வராங்க அப்படின்னா, ஒரு நல்ல நட்பு பழகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வராங்க. ஸோ அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உணர்வு, எண்ணம் தானே, நல்லா இருக்குது. ஸோ அவர்கள் மறுபடியும் உங்களோட சேர்ந்து, நான் ஐ வாண்ட் டு ஹேவ் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூ, அந்த மாதிரி நல்ல நட்போடு நான் உன்னோட பழகணும்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறத சொல்லி உங்களோட மறுபடியும் பழகிறதாக தெரியுது. அது எல்லாருக்கும் இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2வது செய்தி. ஸோ இங்கே உங்களுடைய ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, நீ பாடா பற்றுப்ப, இப்பொழுது உனக்கு நல்ல பாராட்டுகள் இருக்குது, அங்கீகாரங்கள் கிடைக்கிது. இப்போ நீ ஏன் எதையுமே ரொம்ப சீரியஸாக இருக்கு? ஒய் நாட் செலிப்ரேட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? கொண்டாடு, உன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு கொண்டாடு, உன்னுடைய உறவினர்களை கூப்பிட்டு கொண்டாடு, ஒரு சின்ன ட்ரீட்டு கொடு, கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இரு, சந்தோஷமாக இரு அப்படிங்கிறத அந்த ஆன்மா, உங்களுடைய ஆன்மா சொல்கிறாங்க. 2வது செய்தி, உங்கள் ஆன்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ரொம்ப நாளாக நீங்கள் அந்த நபரை இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கணும், அல்லது அந்த நபர் இன்னும் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் அவர்களை இப்பொழுது சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஆனால் அது ஆரோக்கியமான ஒரு சந்திப்பாகத்தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய ஆன்மா முதல் செய்தியில் சொல்கிறாங்க. ஆரோக்கியமான செய்தி தான் குரூப் 2. 2வது செய்தியை நம்ம பார்த்துருவோம், the 4 of cups. அதே தான்.
இந்த ஃபோர் ஆஃப் கப்ஸை வைத்து பார்க்கும் பொழுது அதே தான், நான் முன்னாடி அவங்க ஆன்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் ரொம்ப சீரியஸாக இருக்கு, நல்லபடியாக தானே எல்லாமே போய்கிட்டு இருக்கு, சியர் அப் அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இரு, அது மாதிரி. ஏன்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப போரிங்காக இருக்கீங்க, என்னங்க வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லை. ஆனால் உங்கள் ஆன்மா என்ன சொல்கிறாங்கன்னா, குரூப் 2, சுவாரஸ்யங்கிறது தானாக வராது, நீ உருவாக்கலாம்ல, யூ ஆர் தி என்டர்டெய்னர். நீ உருவாக்கலாம்ல, நீ கூப்பிடு, உன் நண்பர்களை கூப்பிடு, உன்னுடைய உறவினர்களை கூப்பிடு, அவர்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடு, எங்கேயாவது வெளியே போய் ட்ரீட் பண்ணு, ஒரு கேக்கு, டிசர்ட்ஸு, இந்த மாதிரி ஏதாவது நீ ட்ரீட் பண்ணு, இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ஆன்மா சொல்கிறாங்க. கடைசி ஒரு செய்தி சொல்கிறாங்க ஃபோர் ஆஃப் கப்ஸுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஆன்மா குரூப் 2, நீ நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை யாரும் கவனிக்கலை, எல்லாமே ரொம்ப நொந்தாப்புல சோந்தாப்புல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் நீ ஒன்று நல்ல சந்தோஷப்படணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட், உன்னை நாங்கள் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இந்த செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது உங்கள் ஆன்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பெருசாக எதையுமே அழட்டிக்கிறது இல்லை, பந்தா பண்றது இல்லை, எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போற, அதனால கொஞ்சம் உற்சாகப்படுத்த உன் வாழ்க்கைய அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க குரூப் 2. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு செய்தி தான் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நினப்பு வச்சுக்கோங்க குரூப் 2, யூ ஆர் ப்ரொடெக்டட். உங்களை அந்த ஆன்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்களை அவங்க பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட். இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் உங்களுக்கு. கடைசி ஒரு செய்தி எடுக்கிறோன்னு நம்ம சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம அவங்களையும் எடுத்துருவோம். உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது? குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் ஆன்மா என்ன சொல்ல விரும்புகிறது? இதன் பிறகு நம்ம ஆரக்களையும் நம்ம எடுத்துருவோம். குரூப் 2, கிங் ஆஃப் கப்ஸ். ரொம்ப நல்ல செய்தி தான். அதே தான், அப்போ நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் இல்லையா ஒரு செய்தி. அந்த ஆன்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குரூப் 2 உங்கள் ஆன்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பெருசாக எதுவும் அலட்டிக்கிறது இல்லை, பெருசாக பந்தா பண்ணுறதில்ல. உங்ககிட்ட காசு, பணம், பதவி, வீடு, சகல சௌபாக்கியங்கள் இருந்தாலும் எளிமையானவர்கள் நீங்கள். எளிமையாக உடுத்தினாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாகவும் இருப்பீங்க. மற்றவர்கள் ஈர்க்கும்படியான உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும். the way you carry yourself, அது கூட மற்றவர்கள் உங்களை ரசிக்கும்படி இருக்குது. அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஆன்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் மற்றவங்க கிட்ட பணிவாக இரு, பேசு, ஏன் நீ இப்படியே உம்முன்னு இருக்க, கொஞ்சம் சிரிச்சு பேசு, கூப்பிடு, உன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடு, உன் வீட்டுக்கு கூப்பிட உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு ஹேவ் சம் ஃபன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் அவங்களுடைய ஆன்மா என்ன சொல்கிறாங்கன்னா, குரூப் 2 கொஞ்சம் சோஷலைஸ் பண்ணு, புதிய நண்பர்களை சந்தித்து பழகு, பேசு, அதுதான் இந்த கிங் ஆஃப் கப்ஸ். இதெல்லாம் ஒரு செய்தி குரூப் 2. நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி உங்கள் ஆன்மா சொன்னாங்க இல்லையா, பிரிந்து போன ஒரு நட்போ அல்லது ஒரு உறவோ மறுபடியும் நட்பு ரீதியாக பழக வருகிறது அப்படிங்கிறத நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். டபுள் கன்ஃபர்மேஷன், கிங் ஆஃப் கப்ஸ். இந்த முறை அவங்க உண்மையிலேயே ஆரோக்கியமாக தான் உங்களோட பழக வராங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வெளியே வரியா, வெளியே போயிட்டு வருவோம், அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியம், ஒரு நல்ல நட்பு, அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 3 ஆஃப் கப்ஸ் அண்ட் த கிங் ஆஃப் கப்ஸ் இருவரும் நிறையா பேசுவீங்க. உணர்வுகளையும் எப்படி சொல்கிறது, அதுதான் அன்பு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பேசி பழகிறது, அன்பு பரிமாற்றம் இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, நீ என்ன நினைக்கிற இதை பற்றி, அதை பற்றி என்ன நினைக்கிற, இந்த மாதிரியான ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாகத்தான் இங்கே இருக்குது. இது முழுக்க முழுக்க உங்கள் ஆன்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கிறது உன்கிட்ட தான் இருக்குது, எழுந்து வா, சந்தோஷமாக இரு, ஒரு படம் பார்க்க போ, கூட்டாளிகளோட வெளியே போ, நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடு, வீட்டில் கூப்பிட்டு ஏதாவது கேம்ஸ் விளையாடு, இந்த மாதிரி உங்களை உற்சாகப்படம், எப்படி சொல்கிறது, உற்சாகப்படத்தை சொல்கிறாங்க. டோன்ட் பி ஸோ போர்ட். இன்னொன்று நீ பயப்படாத, அவர்களோட பழகிறதுனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா, நீ பழகாத. ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் ஏதோ ஒரு சக்திங்க, அது என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா, பிரபஞ்சமோ, தேவதைகளோ, உங்களுடைய இஷ்ட தெய்வமோ, குல தெய்வமோ, அவர்கள் உங்களை எப்பொழுதும் பாதுகாத்து வைத்து இருக்கிறாங்க.
பாதுகாப்பாகத்தான் நீங்கள் இருக்கிறீங்க. யாரோட ஒரு ஷெல்டரில் நீங்கள் இருக்கிறீங்க. அதை என்னால் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும். இவங்களை ஒப்பிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கப்ஸ் அண்ட் கப்ஸ் 3 கப்ஸ். அப்போ மனசு ரொம்ப ஆசைப்படுது, ஏங்குது, இதெல்லாம் இருக்கு இல்லை, அப்புறம் வா வெளியே வா, நீ தான் வெளியே வரணும் அப்படிங்கிறத இங்கே உங்களுடைய ஆன்மா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு வாசிப்பாகத்தான் இருக்குது குரூப் 2. எனக்கு அப்படி தான் தோணுது. அந்த எனர்ஜி எனக்கு அப்படி தாங்க அவங்க கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு செய்தி. இது ஒரு பொதுவான வாசிப்பு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் 2 ஆரக்கல் செய்திகளை எடுக்க போகிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போங்க. உங்களுக்கு குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது? உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது? இங்க நம்ம ஒரு செய்தி எடுத்திருக்கோம். இன்னும் ஒரே ஒரு ஆரக்கல் செய்தி இருக்கிறாங்க. நம்ம அவங்களையும் ஷஃபிள் பண்ணி எடுத்துருவோம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் ஆன்மா என்ன சொல்ல முயல்கிறது? என்ன சொல்ல முயல்கிறது? இவங்களும் ஒரு செய்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம பார்ப்போங்க. முதல்ல நம்ம இவங்களை பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னு. Surrender to the sweetness, Venus energy, pleasure, joy, make love to life. அதேதான். அப்ப பாருங்க, நீ தான் வெளியே வரணும், நீ தான் கொஞ்சம் பேசணும், சோஷியலைஸ் பண்ணு, உன்னுடைய வாழ்க்கைக்கு அந்த ஒரு ஸ்வீட்னஸை கூட. ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? ஏன் இவ்வளோ போரிங்காக இருக்க? நீ ரொம்ப மென்மையானவள். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நீங்கள் ரொம்ப பணிவானவங்க, மென்மையானவங்க. பெருசாக எதுவும் ஆட்டிக்கிறது, பந்தா பண்ணுறதெல்லாம் உங்ககிட்ட கிடையாது. அப்படியே எல்லாம் இருந்தோம் அப்படியே எளிமையாக உடுத்திட்டு போகிறது. ஆனால் மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது இருக்கும்படி இருக்கும், மரியாதை தருவார்கள். அதனால் நல்லா சோஷியலைஸ் பண்ண, உன் வாழ்க்கை ரொம்ப இன்னும் இனிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கைக்கு அன்பு கொடு, பாசத்தை கொடு, ஸ்வீட்னஸை கொடு, சந்தோஷத்தை கொடு, குதூகலமாக இரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த வாசிப்பு. கடைசி ஒரு செய்தி, லெசன் ஃப்ரம் த பாஸ்ட். லெசன் ஃப்ரம் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இந்த கிங் ஆஃப் கப்ஸ் 2 பேருக்கு ஒரு நல்ல ஒற்றுமை. ஆமாங்க, முன்னாடி என்னால் பழகணும்னு எனக்கு இருக்கு, ஆனால் பயமாக இருக்குது. ஏன்னா முன்னாடி எனக்கு கொஞ்சம் சங்கடங்கள் நடந்துருந்துச்சு. அதனால எனக்கு ஒரு புது நபர்கிட்ட பேசுகிறதோ பழகிறதோ பயமாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? லெசன் ஃப்ரம் த பாஸ்ட். முன்னாடி நடந்தது ஒரு பாடம். அந்த பாடத்தை நீ வச்சுக்கிட்டு நீ ஆரோக்கியமாக முன்னோக்கி போ. நல்ல ஆரோக்கியமாக பழகு, பேசு, பேச்சுவார்த்தையில் கவனமாக இரு. மற்றவர்கள் உன்னை மதிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். 4 of Cups அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் எப்பொழுதும் ஏதோ ஒரு சக்தி மூலமாக பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். ஸோ குரூப் 2 இது ஒரு பொதுவான வாசிப்புங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.